பொறாமைப்படத்தான் செய்வார்கள். இங்க பாருங்க, ரஜினி, கமல், விஜய், அஜித், புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக சிவகார்த்திகேயன் இந்த வந்துட்டாரு. தனுஷ் தான் ஆரம்ப காலத்தில் வந்து சிவகார்த்திகேயன் படங்கள் கொடுத்து தொடர்ந்து ஊக்குவிச்சுட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து தனுஷை விட அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராக சிவகார்த்திகேயன் இருக்காரு. தனுஷ்க்கு வந்து திறமை இல்லை அதெல்லாம் கிடையாது, புரியுதா உங்களுக்கு? தனுஷ் வந்து ஒரு இன்னைக்கு வேற மாதிரி வாங்குறாரு. அவர் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் காப்பி பண்றாரு. ஃபர்ஸ்ட் காப்பின்னா என்னன்னா, ஒரு படம் வந்து சம்பளத்தோட சேர்த்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு ப்ரொடக்ஷன்லயும் ஒரு லாபம் வரும், சம்பளமும் எடுத்துக்கிறாரு. அந்த மாதிரி பேட்டர்னுக்கு தனுஷ் போயிட்டாரு இப்ப. ஆனா வந்து தனுஷ் வந்து ஆக சிறந்த நடிகர். ரொம்ப ஓப்பனா சொல்ல போனா சிவகார்த்திகேயனோட பன்மடங்கு பல பாவனைகளை வெளிப்படுத்தி பல கேரக்டரா மாறி நடிக்கக்கூடிய நடிகர். ஏன் அவருடைய முதல் படம் வந்த போது நிறைய விமர்சனங்கள் தனுஷ்க்கு வரத்தான் செய்யுது. துள்ளுவது எளிமையா அது வரும்போது என்ன இப்படி ஒரு படம் வந்துச்சு, விமர்சனங்களை தாண்டினாரு. அடுத்த படம் வந்து காதல் கொண்டேன் நடிக்கும் போது அதுல வந்து வேற ஒரு எப்படி சொல்றது டைமென்ஷன், வேற ஒரு தனுஷா அங்க வந்து பார்க்கப்பட்டாங்க. ப்ரூஸ்லி மாதிரி இருக்காரு, யார் இந்த பையன் இவ்வளவு சூப்பரா நடிக்கிறாரு அப்படிலாம் பார்த்தாங்க. இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நடிப்பை கொட்டிக்கிட்டே இருக்காரு. எல்லா படத்துலயும் வேற ராயன்ல ஒரு நடிப்பு கொடுக்குறாரு. வெற்றிமாறன் படங்கள் சமீபத்தில் வந்து அது என்ன படம், அசுரன், வடச்சென்னை, அசுரன், இந்த மாதிரி படங்கள், வடச்சென்னை இந்த மாதிரி படங்கள்ல வேற வேற நடிச்சு கொடுத்தாரு. பொல்லாதன்ல வந்து ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு பையனா ஒரு ஆக்ரோஷமான ஒரு கேரக்டர் ஷோல்டர் பண்ணி நடிச்சாரு. எப்படி நடிச்சுட்டு வர்றாரு உங்களுக்கு? இது என்னன்னா இதெல்லாம் இருக்கும் தம்பி.